இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சிஎஸ்கேக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் வந்துருச்சு. ஏன்னா முகேஷ் சௌத்ரி பேக். ஏன்னா பவுலிங் ப்ராக்டிஸ் செஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தலடோனியும் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாரு. சேப்பாருக்கு அவரும் வந்துட்டு ப்ராக்டிஸ் எடுக்க போயிட்டாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலியே ஒரு 100 டெஸ்ட் கேப்பை வந்துட்டு இவர்கிட்டருந்து வாங்கி ஒரு கௌரவிக்கிற விதமாக ஒரு பிளேயர் வந்து 100th டெஸ்ட் மேட்ச் ஆடுறாங்க. அது மாதிரி கொடுத்தா கோச்சிட்டேருந்து இது மாதிரி ஒரு கேப் வச்சு அது கிளாஸ் போட்டு மூடி கொடுப்பாங்க. இப்போ வந்துட்டு 2வது பிளேயராக அஸ்வின் வாங்கியிருந்தார். யார்கிட்டன்னா ராகுல் டிராவிட்லேருந்து. ஏன்னா 2 பேரும் அந்த கோச்சிங் இருக்கும்போது தான் வாங்கினாங்க. ஸோ ஒரு ப்ரௌட் மூமெண்ட் தான் சொல்லுவான். அஸ்வின்னா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர். ஸோ இந்த மாதிரி ஒரு 100 டெஸ்ட் ஆடுறான்னா பெரிய விஷயம் இல்லை. அதுவும் ஸ்பின்னர். ஸோ மாஸ்டர் கிளாஸாக இருந்திருக்காரு. ஒரு கலக்குனா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் தான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிஎஸ்கே அப்டேட்ஸ்குள்ளே போவோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வின்டேஜ் டோனி இஸ் பேக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதே லாங்கரு எப்போ டெபியூ பண்ணாரோ அப்போ இது வச்சிருந்த ஸ்டைலிங் தான் இப்போயும் வச்சுருக்காரு. என்ன தாடி மட்டும் வச்சுருக்காரு. ஸோ மிச்சபடி அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மரண மாதம் இருக்கும். அந்தளவுக்கு அடிப்பாருன்னு சொல்லி எதிர்பார்ப்போம். ஸோ இவரும் ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பிச்சிட்டாரு. ஃபோட்டோ கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஒரு நார்மலாக ஒரு ஹேர் ஸ்டைலோட ஃபோட்டோ தான் கொடுத்துருக்காங்க. இது பைசெப்ஸ் அது மாதிரி போனஸ் மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த வருஷம் இளைச்ச மாதிரி தான் இருக்கார் டோனி. ஒரு ஃபிட்னஸ் லெவலும் ஓரளவுக்கு மீடியமாக தான் வச்சுருக்காரு. ஸோ ஐபிஎலுக்கு முன்னாடியே ஓரளவுக்கு ப்ராப்பராக ஃபிட்னஸ் தான் இருப்பாருன்னு பார்ப்போம். ஸோ இனிமேல் வர ஃபோட்டோ ஷூ வந்துச்சுன்னா டக்குன்னு நான் வந்து நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தா முகேஷ் சௌத்ரி பேக். ப்ராக்டிஸ் செஷன் அவரும் ஆரம்பிச்சிட்டாரு. வந்து பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து பயங்கரமான ஹாப்பி நியூஸ். யோசிச்சு பாருங்கள். இந்த காம்போ 2 வருஷமாக ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து 2021 முகேஷும் தீபக் சகரும் போடுவாங்கன்னு பார்த்தா அப்போ போடல. தீபக் இன்ஜுரி. அதுக்கப்புறம் 2022 தீபக் போட்டார். முகேஷ்க்கு இன்ஜுரி. அதே மாதிரி தான் மாற்றி 2 பேருக்கும் மாறி இன்ஜுரி ஆகிட்டே இருந்தது. இப்போ வந்துடுச்சு கரெக்டாக மாசாக இருந்தது. ஏன்னா 2 பேருக்கும் ஃபுல்லி ஃபிட்டாக இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் மரண மாசாக சௌத்ரி வார்ம் அப் பண்ணி நல்லா பவுலிங் போட்ட ஆக்ஷனு. ஸோ இந்த வருஷம் பயங்கர மாசாக இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வின்டேஜ் டோனி வந்து அந்த ஸ்டாஃப்லாம் இருப்பாங்களே கிரவுண்ட் ஸ்டாஃப் அவங்களுக்குள்ளெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தைங்களாம் மீட் பண்ணி பேசிவிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக போனார். அவரோட ப்ராக்டிஸ் செஷன் ஆரம்பித்தார். அதோட ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சுன்னா மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன். ஸோ முக்கியமாக நம்ம சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். இது போல் மேலும் ஏதாச்சும் கிரிக்கெட் அப்டேட்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸோட அப்டேட்ஸ் வேணுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மிச்ச வீடியோவில் தான் பை கைஸ்.